ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் ஸ்கோப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங்லேருந்து இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது எல்லாமே உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாம், எஸ்எஸ்சி ஜேஇ, ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் எக்ஸாம், அப்புறமா இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Question, which of the following is the most accurate estimate? நிறைய டைம் இந்த கொஸ்டின் பார்த்தோம். The answer is option C, detailed estimate. The most accurate estimate is detailed estimate. Detailed estimateல எல்லாமே விரிவாக கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு ஒர்க் பண்ணுறேன்னா அதுக்கு எவ்வளோ மெட்டீரியல் தேவை, எவ்வளோ குவான்டிட்டி தேவை, எவ்வளோ ஒரு யூனிட் பெர் யூனிட்டுக்கு எவ்வளோ ரேட்டு, டோட்டல் காஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்டே வந்து அதில் அடங்கிடும். ஓகேவா? இட் ப்ரொவைட்ஸ் த ஐட்டம் வைஸ் குவான்டிட்டிஸ் ஆஃப் ஐட்டம் வைஸ் யூனிட் ரேட் அண்ட் ஐட்டம் வைஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன்டிசிபேட்டட் இன் த ப்ராஜெக்ட். ஓகேவா? த மோஸ்ட் அக்யூரேட் எஸ்டிமேட் இஸ் டீடைல்டு எஸ்டிமேட். Next question, floor area index FAI is it is the ratio of covered area of the all floors to the plot area into 100%. Okay va, in terms of percentage காக 100 ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஆப்ஷன் A is the right answer. இப்போ நீங்கள் ஒரு லேண்ட் வாங்கியிருக்கீங்கன்னா சுற்றி ஒரு பவுண்ட்ரி போட்டிருப்பீங்க, காம்பவுண்ட் வால் கட்டியிருப்பீங்க தானே. அப்போ அந்த பவுண்ட்ரிக்குள்ளே இருக்கிற ஏரியாவை தான் என்ன சொல்லுவோம், ஏரியா ஆஃப் த பிளாட் ஆர் பிளாட் ஏரியான்னு சொல்லுவோம். இப்போ அதில் ஒரு பர்டிகுலர் போர்ஷனில் நீங்கள் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ பிளேஸில் அந்த பில்டிங் வந்து நிற்குதோ அந்த பிளேஸ் தான் என்ன சொல்லுவோம், கவர்ட் ஏரியா ஆஃப் த ஃப்ளோர். ஓகேவா? எவ்வளோ ஏரியாவை கவர் பண்ணியிருக்கு. ஃப்ளோர் ஏரியா இண்டெக்ஸ் இஸ் த ரேஷியோ ஆஃப் கவர்ட் ஏரியா ஆஃப் த ஃப்ளோர் டு த பிளாட் ஏரியா. Next question, the revised estimate will be prepared when the original estimate is likely to exceed more than 5%. ஆப்ஷன் A is the right answer. நம்ம ஒரிஜினல் எஸ்டிமேட் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டே இருக்குது. ஓகேவா? நடந்துகிட்டே இருக்கும்போதே ஒரு சில காரணங்களால் நம்ம ஒரிஜினல் எஸ்டிமேட்டில் பண்ண அமௌண்ட்டை விட இன்க்ரீஸ் ஆகலாம். ஓகேவா? அப்போது அந்த இன்க்ரீஸ் ஆகிற அமௌண்ட்டு 5% விட எக்ஸீட் ஆச்சுன்னா நம்ம வந்து ரிவைஸ் எஸ்டிமேட் பண்ணுவோம். ஓகேவா? அதான் கொஸ்டின். The revised estimate will be prepared when the original estimate is likely to exceed by more than 5%. எந்த பர்சன்டேஜுக்கு அதிகமாச்சுன்னா நம்ம ரிவைஸ் எஸ்டிமேட் பண்ணுவோம். அதான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் A is the right answer. Next question, a type of estimate required if there is change in amounting more than 5% of the original value due to price hiking or change in specification but does not include any major change in structural design is called. ஓகேவா? நம்ம ஸ்ட்ரக்சரல் டிசைனில் எந்த ஒரு சேஞ்சஸ் நடக்கலை, ஆனால் ஒரிஜினல் எஸ்டிமேட் போட்ட அமௌண்ட்லேருந்து 5% எக்ஸீடாக இருக்குது. எதனாலேனா ப்ரைஸ் ஹைக்கிங்னாலேயோ, அதாவது மெட்டீரியல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லை லேபர் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகலாம், அதனாலேயோ இல்லைனா ஸ்பெசிஃபிகேஷனில் சம் சேஞ்சஸ்னாலேயோ நம்ம எஸ்டிமேட்டை வந்து, அதாவது எஸ்டிமேட் பண்ண அமௌண்ட்லேருந்து 5% எக்ஸீடாக இருக்குது. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ரிவைஸ் எஸ்டிமேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸ்ட்ரக்சரல் டிசைனில் சம் சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா அப்போ பண்ணுற எஸ்டிமேட் என்ன சொல்லுவோம், சப்ளிமெண்ட்ரி எஸ்டிமேட்னு சொல்லுவோம். ஓகேவா? இங்கே ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. In case of big project, a certain amount to the extent of about 1.5 to 2%, the estimated cost is provided in the estimate as work charge establishment. ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த டோட்டல் எஸ்டிமேட்டட் காஸ்ட்டில் 1.5லேருந்து 2% வரைக்கும் ஒர்க் சார்ஜுக்காக ஒதுக்குவாங்க. அதாவது ஒர்க்கை பண்ண போது யார், லேபர்ஸ்க்காகவோ இல்லை அவங்களுக்காக கூடிய செலவு, அவங்களோட சேஃப்டி பர்பஸ்க்காகவோ ஒரு 1.5 to 2% வரைக்கும் டோட்டல் எஸ்டிமேஷன் காஸ்ட்டில் ஒதுக்குவாங்க. அதுதான் ஒர்க் சார்ஜ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், எஸ்டிமேட் இஸ் த ஒர்க்கை பண்ணுறதுக்கு முன்னால் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு இவ்வளோ காசு ஆகும் அப்படின்னு நான் கணிக்கிறது தான் எஸ்டிமேட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? த ப்ராபபிள் காஸ்ட் அரைவ்ட் அட் பிஃபோர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த ஸ்ட்ரக்சர். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அப்ஸ்ட்ராக்ட் எஸ்டிமேட். அப்ஸ்ட்ராக்ட் எஸ்டிமேஷன் எதை பேஸ் பண்ணது, காஸ்ட் தான். ஓகேவா? ஒவ்வொரு ஒர்க்குக்கும் எவ்வளோ காசு ஆகுது அதுதான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். எஸ்டிமேஷன் ஆஃப் காஸ்ட் ஆஃப் வேரியஸ் ஐட்டம்ஸ் ஆஃப் ஒர்க். டீட்டெயில் எஸ்டிமேட்டில் எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதே இது அப்ஸ்ட்ராக்ட் எஸ்டிமேட்டில் எல்லாத்தோட காஸ்ட்டும் இருக்கும், ஆனால் ஒரு சுருக்கமான முறையில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதான் அப்ஸ்ட்ராக்ட் எஸ்டிமேட். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் ஆஃப் ஒர்க் வுட் நெசசரி பி இன்க்ளூடட் இன் த எஸ்டிமேஷன் ஆஃப் பிளிந்த் ஏரியா. பிளிந்த் ஏரியா ஒரு பில்டிங்கோட பிளான் எந்த போர்ஷனில் இருக்க போகுது, அந்த ஃபுல் போர்ஷனையும் கவர் பண்ணுற ஏரியாவை தான் நம்ம பிளிந்த் ஏரியான்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுதான் பிளிந்த் ஏரியா எஸ்டிமேட்டுக்கு நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். பிளிந்த் ஏரியா எஸ்டிமேட் கால்குலேட் பண்ணும்போது எதெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம்னா, வால் திக்னஸ் இன்க்ளூட் பண்ணியிருப்போம், ரூம் ஏரியாவை இன்க்ளூட் பண்ணியிருப்போம், வராண்டா ஏரியாவையும் இன்க்ளூட் பண்ணியிருப்போம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர், ஆல் ஆஃப் தீஸ். ஆனால் ஒரு சில போர்ஷன் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண மாட்டோம். அதாவது ஒரு போர்ஷன் ஏரியா வந்து
ஓப்பன் டு ஸ்கையாக இருந்துச்சுன்னா, ஒரு பால்கனியே எடுத்துக்கோங்க, அதில் மேலே வந்து ரூஃப் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த போர்ஷன் நம்ம இன்க்ளூட் பண்ண மாட்டோம். plinth area estimate, it is calculated at the floor level by taking external dimension of the building excluding plinth offset. இதில் வால் திக்னஸை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகேவா, எந்த போர்ஷன் ஓப்பன் டு ஸ்கையாக இருந்தாலும் நம்ம அதை வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம் plinth ஏரியா எஸ்டிமேட்டுக்கு. ஓகேவா, கார்பெட் ஏரியானா என்னென்னு தெரியும்ல, அதாவது ஃப்ளோர் ஏரியா தான். இதில் வந்து கார்பெட் ஏரியாவுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம வால் திக்னஸை கன்சிடர் பண்ண மாட்டோம். சரியா, அதாவது கார்பெட் நம்ம விரிக்கிற பிளேஸை தான் அது மீன் பண்ணுது, அதான் கார்பெட் ஏரியான்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபார் calculating floor area, area of the balcony is considered up to option B is the right answer 50%. ஃப்ளோர் ஏரியா கால்குலேட் பண்ணும்போது நம்ம பால்கனி ஏரியாவில் வந்து எவ்வளோத்த கன்சிடர் பண்ணுவோம்னா 50% தான். ஓகேவா, ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் கேஸ் ஆஃப் அப்ராக்சிமேட் எஸ்டிமேஷன் விச் ஒன் இஸ் கரெக்ட்? ஓகேவா, எல்லா ஸ்டேட்மெண்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இட் கிவ்ஸ் அ ரஃப் ஐடியா ஆஃப் த ப்ராபபிள் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் ப்ராஜெக்ட் ஃபினான்சிங். கரெக்டாக. நெக்ஸ்ட்டு, இட் இஸ் யூஸ்டு ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்ரூவல் ஃபார் த ப்ராஜெக்ட். அப்ராக்சிமேட் எஸ்டிமேட்னால் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இவ்வளோ காசு ஆகும் அப்படின்னு ரஃபாக நம்ம எஸ்டிமேட் பண்ணுறது தான். ஓகேவா, அப்போது அந்த ரஃப் கால்குலேஷன் போட்டால் தான் நான் அந்த ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன்னா இல்லையான்னு நான் டிசைட் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு ஃபார் வேல்யூவேஷன் அண்ட் ரெண்ட் ஃபிக்சேஷன். ஓகேவா, ரெண்ட் ஃபிக்சேஷன் ஒரு பில்டிங்கை நான் வேல்யூவேட் பண்ணுறதுக்கும் இந்த அப்ராக்சிமேட் எஸ்டிமேட் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர், ஆல் ஆஃப் தீஸ் தான். ஓகேவா, இட் கிவ்ஸ் த ரஃப் ஐடியா ஆஃப் த ப்ராபபிள் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த ப்ராஜெக்ட் ஃபினான்சிங். இட் இஸ் யூஸ்டு ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் approval and it is used for valuation and rent fixation. Option D is the right answer. The detailed estimate of the cost of the project is done by. ஓகேவா, டீட்டெயில் எஸ்டிமேட்டில் நம்ம காஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்டை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், என்ன மெத்தட் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், அதுதான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், டோட்டல் குவான்டிட்டி மெத்தட். ஓகேவா, டீட்டெயில் எஸ்டிமேஷன் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஓகேவா, யூனிட் குவான்டிட்டி மெத்தட் அண்ட் டோட்டல் குவான்டிட்டி மெத்தட். யூனிட் குவான்டிட்டி மெத்தடில் வந்து நம்ம யூனிட் மெஷர்மெண்ட்டை டிசைட் பண்ணுவோம். இப்போ ஒரு பிரிக் ஒர்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளவு கியூபிக் மீட்டர் பிரிக் ஒர்க் மொத்தமாக நான் பண்ணியிருக்கேன், பெர் கியூபிக் மீட்டருக்கு இவ்வளோ காசு ஆகுது, அதால் நான் இவ்வளோ கியூபிக் மீட்டர் நான் ஒர்க் பண்ணியிருக்கோம், அதை மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு டோட்டல் காஸ்ட் கிடச்சிடும். இதுதான் யூனிட் குவான்டிட்டி மெத்தட். ஓகேவா, பெர் யூனிட்டுக்கு எவ்வளவு அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம டோட்டல் காஸ்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இது டோட்டல் குவான்டிட்டி மெத்தடில் என்ன பண்ணுவோம்னா 5 பார்ட்ஸாக பிரிச்சுப்போம். மெட்டீரியல்ஸ் காஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், அதே மாதிரி லேபர் காஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், பிளான்ட்டுக்கு இவ்வளவு, ஓவர் ஹெட்டுக்கு இவ்வளோ, அதே மாதிரி ப்ராஃபிட் வந்து இவ்வளோ வந்திருக்கு, இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்ல. அப்போ டோட்டல் காஸ்ட்டுமே வந்து இந்த மெத்தடில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், டோட்டல் குவான்டிட்டி மெத்தட். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின். அப்ராக்சிமேட் காஸ்ட் ஆஃப் த பில்டிங் காமன்லி எஸ்டிமேட்டட் பை. அப்ராக்சிமேட் காஸ்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவோம்? சர்வீஸ் யூனிட் மெத்தட், கம்பேரிசன் ஆஃப் காஸ்ட் அட் ரிலேட்டிவ் ரேட்ஸ், ரஃப் குரூப் குவான்டிட்டிஸ் ஆர் எலிமெண்டல் பில் மெத்தட். எல்லாமே தான். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர், ஆல் ஆஃப் தீஸ் மெத்தட். நெக்ஸ்ட் கொஸ்டின். த மோஸ்ட் ரிலையபிள் எஸ்டிமேட் இஸ் டீட்டெயில் எஸ்டிமேட். ஓகேவா, ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். Next question. When additional works were found necessary during construction which were not contemplated at the beginning, the estimate prepared for such item is known as supplementary estimate. ஓகேவா, இப்போது நம்ம டோட்டல் எஸ்டிமேட் போட்டு ஒர்க்கை பண்ணிகிட்ருப்போம். அப்போது ஓனரோ இல்லை யாராச்சும் வந்து நம்மளுக்கு இந்த ஒர்க்கை எனக்கு பண்ணணும், இந்த டிசைன் வந்து இந்த மாதிரி எனக்கு சேஞ்ச் பண்ணி ஆகணும் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு கொஞ்சம் காஸ்ட் ஆகும். ஓகேவா, அந்த காஸ்ட் வந்து டோட்டல் காஸ்ட்டில் இன்க்ளூட் ஆகிருக்காது. ஓகேவா, அதுக்காக பண்ணுறது தான் சப்ளிமெண்ட்ரி எஸ்டிமேட். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின். த அவுட்டர்ன் ஆர் டாஸ்க் பர் டே பர் பர்சன் பிரிக் ஒர்க் இன் சிமெண்ட் மார்ட்டர் ஆர் லைம் மார்ட்டர் இன் ஆர்ச்சஸ். ஓகேவா, அதாவது அவுட்டர்ன் ஆர் டாஸ்க்னு என்னது, ஒரு பர்சன் ஒரு நாளைக்கு அதாவது 8 ஹவர்ஸுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க அதுதான். இப்போது பிரிக் ஒர்க் இன் சிமெண்ட் மார்ட்டர் லைம் மார்ட்டர் இன் ஆர்ச்சஸ், ஆர்ச் ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ ஒர்க்கு அவங்க கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னா 0.55 cubic meter. ஓகேவா, ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். த அவுட்டர்ன் ஆர் டாஸ்க் ஃபார் பிரிக் ஒர்க் இன் சிமெண்ட் மார்ட்டர் ஆர் லைம் மார்ட்டர் இன் ஆர்ச்.
இஸ் 0.55 மீட்டர் கியூப். ஓகேவா? இது ரெயின்ஃபோர்ஸ் பிரிக் ஒர்க் வந்து 1 மீட்டர் கியூப் பண்ணுவாங்க. ஸ்டோன் ஒர்க் ஆர் ரேண்டம் ரபிள் மேஸ்டரி ஒர்க்குக்கு 1 மீட்டர் கியூப். பிரிக் ஒர்க் இன் பார்ட்டிஷன் வால் வந்து 5 மீட்டர். ஃபவுண்டேஷனுக்கு வந்து எவ்வளோ ஒரு நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணலன்னா 1.25 கியூபிக் மீட்டர். ஓகேவா? பிரிக் ஒர்க் இன் சூப்பர் ஸ்ட்ரக்சர் வித் லைம் மார்ட்டர் ஆர் சிமெண்ட் மார்ட்டர் வந்து 1 மீட்டர் கியூப். பார்ட்டிஷன் வால் ஆர் ஹாஃப் பிரிக் வால் வந்து எவ்வளோ ஒரு நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா 5 மீட்டர் கியூப். ஓகேவா? இதெல்லாம் கொஸ்டின்ஸை கேட்கலாம், தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒர்க்கிங் அவுட் த எக்ஸாக்ட் குவான்டிட்டிஸ் ஆஃப் வேரியஸ் ஐட்டம்ஸ் ஆஃப் ஒர்க் இஸ் நோன் அஸ். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர், குவான்டிட்டி சர்வேயிங். ஓகேவா? குவான்டிட்டிஸை தான் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஒர்க்கிங் அவுட் ஆஃப் எக்ஸாக்ட் குவான்டிட்டிஸ் ஆஃப் வேரியஸ் ஐட்டம்ஸ் ஆஃப் ஒர்க் இஸ் நோன் அஸ் quantity surveying. Option D. Next question. Unit of measurement of rock excavation is. Rock excavation work நம்ம எப்படி specify பண்ணுவோம்னா in meter cubeல. So option A is the right answer, meter cube. Next question. For 10 meter cube of reinforced brickwork, the number of brick used will be. 10 மீட்டர் கியூப் ரெயின்ஃபோர்ஸ் பிரிக் ஒர்க்குக்கு எவ்வளோ பிரிக்ஸ் தேவைப்படும்? 1 மீட்டர் கியூப் பிரிக் ஒர்க்குக்கு எவ்வளோ பிரிக்னு நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? தட் இஸ் 500 நம்பர்ஸ். அப்போ 10 மீட்டர் கியூப்க்கு எவ்வளோ ஆகும்? அப்போ 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? அப்போ 500 × 10 போட்டிங்கன்னா 5000. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு தெரியணும்னா நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், குண்டால் இஸ் த யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஃபார் மைல்ட் ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஆர்சிசி ஒர்க். ஓகேவா? எக்ஸ்பேண்டட் மெட்டல் ஒயர் நெட்டிங்கை வந்து எப்படி ஸ்பெசிஃபை பண்ணும்? இன் மீட்டர்ஸில். ரோலிங் ஷட்டர்ஸ் வந்து இன் மீட்டர் ஸ்குவாட். கொலாப்சிபிள் கேட் வித் ரைல்ஸ் வந்து இன் மீட்டர் ஸ்குவாடில் ஸ்பெசிஃபை பண்ணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், த எர்த் ஒர்க் குவான்டிட்டிஸ் ஆர் கால்குலேட்டட் பை மிட் செக்ஷனல் மெத்தட், பை மீன் செக்ஷனல் மெத்தட் அண்ட் பை ப்ரிமாய்டல் மெத்தட். ஓகேவா? ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர், ஆல் ஆஃப் திஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், if the length of 16 mm diameter bar is 10 meter, then it weight. பாரோட டயாமீட்டர் வந்து 16 mm, லென்த் வந்து 10 மீட்டர் கொடுத்துருக்காங்க. வெயிட் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? ஃபார்முலா தெரியும், d ஸ்கொயர் டிவைடட் பை 162 இன்டூ L. ஓகேவா? டிங்கிறது டயாமீட்டர் ஆஃப் த பார். அப்போ 16 ஸ்கொயர் டிவைடட் பை 162 இன்டூ லென்த் வந்து 10 மீட்டர். ஓகேவா? வெயிட் இஸ் 15.8 kg. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். Next question, the quantum of work of any item a skilled labor is supported to turn out in a day is known as task work. Option D is the right answer. Next question, in building estimate, cornice are measured in running meter. ஓகேவா? ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். கார்னிஸ்னால் என்னன்னு தெரியும்ல? பில்டிங்கோட ரூஃபில் டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக சம் போர்ஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருப்பாங்க. ஓகேவா? அந்த போர்ஷன் தான் கார்னிஸ்ன்னு சொல்லுவோம். அதை எப்படி மெஷர் பண்ணுவோம்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரன்னிங் மீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின், குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட் ரிக்வயர்ட் ஃபார் 1 cubic meter ஆஃப் காங்கிரீட் ஆஃப் 1:2:4 மிக்ஸ் வில் பி. குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 1 cubic meter ஆஃப் காங்கிரீட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ லென்த் 1 மீட்டர், பிரெட் 1 மீட்டர், ஹைட் 1 மீட்டர். அந்த காங்கிரீட்டோட மிக்ஸ் ப்ரொபோர்ஷன் கொடுத்துருக்காங்க 1:2:4. மிக்ஸ் ப்ரொபோர்ஷன் 1:2:4 கொடுத்துருக்காங்க. அப்போ கிரேட் ஆஃப் காங்கிரீட் இஸ் M15. ஓகேவா? M15 கிரேட் ஆஃப் காங்கிரீட்டில் 1 cubic meter ஆஃப் காங்கிரீட்டுக்கு எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட் தேவைன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? 1 cubic meter ஆஃப் காங்கிரீட்னா லென்த் 1 மீட்டர், பிரெட் 1 மீட்டர், ஹைட் 1 மீட்டர். ஓகேவா? இப்போது நம்ம குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சிமெண்ட்டோட குவான்டிட்டியை நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேக்ஸில் தான் சொல்லுவோம். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேக்ஸில் தான் நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? வால்யூம் ஆஃப் த காங்கிரீட் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 1 மீட்டர் கியூப். ஓகேவா? மிக்ஸ் ப்ரொபோர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 1:2:4. அப்போ 1 பார்ட் வந்து சிமெண்ட், 2 பார்ட்டுங்கிறது சாண்டு, 4 பார்ட்டுங்கிறது அக்ரிகேட். ஓகேவா? இங்கே சிமெண்டோட பார்ட் என்னது 1 தான். இப்போ நம்ம இங்கே என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னா டென்சிட்டி ஆஃப் த சிமெண்டோட வேல்யூ என்னது? 1440 kg/m3. ஓகேவா? இப்போது நம்ம சிமெண்ட்டை அப்படியே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு யூஸ் பண்ண போகிறதில்ல, காங்கிரீட் போடுறதுக்கு அதை வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணி தான் போடுவோம். ஓகேவா? அப்போ வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணும்போது அதில் வால்யூம் சேஞ்சஸ் கண்டிப்பாக நடக்கும். ஓகேவா? அப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது வெட் வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். வெட் வால்யூம் ஈக்குவல் டு ட்ரை வால்யூம் இன்டு அதோட
ஒரு ஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா? அந்த ஃபேக்டரை எதுக்காக மல்டிப்ளை பண்ணுறோம்? வாட்டரோட மிக்ஸ் பண்ணும்போது சம் சேஞ்சஸ் நடக்கலாம், வால்யூம் சேஞ்சஸ் நடக்கலாம். ஓகேவா? அதுக்காக தான் நம்ம ஒரு ஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணுவோம். தட் இஸ் ட்ரை வால்யூம் இன்டு 1.54. இந்த வேல்யூ வந்து 1.54லேருந்து 1.57 வரைக்கும் வேரி ஆகலாம். ஓகேவா? இங்கே வந்து நான் 1.54 எடுத்துக்கிறேன். டோட்டல் பார்ட் ஆஃப் த மிக்ஸ் இஸ் 1 + 2 + 4. ஓகேவா? 1:2:4 கொடுத்துருக்காங்களா? மூணுத்தையும் ஆட் பண்ணினா எனக்கு 7 கிடைக்கும். இப்போ வெட் வால்யூம் ஈக்குவல் டு என்ன வரும்? ட்ரை வால்யூம் இன்டு 1.54. ட்ரை வால்யூம்ங்கிறது டோட்டல் பார்ட்டில் எவ்வளவு சிமெண்ட் இருக்குது. அப்போ 7 பார்ட்ஸில் 1 பார்ட் தான் சிமெண்ட். அப்போ 1/7 இன்டு 1.54. கால்குலேஷன் போட்டிங்கன்னா வெட் வால்யூம் ஈக்குவல் டு 0.22 மீட்டர் கியூப். ஓகேவா? அப்போ டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பர் வால்யூம் தெரியும். மாஸை இன் டர்ம்ஸ் ஆஃப் வெயிட்டில் சொன்னோன்னா வெயிட் ஈக்குவல் டு என்ன வரும்? டென்சிட்டி இன்டு வால்யூம். சிமெண்டோட டென்சிட்டி தெரியும், தட் இஸ் 1440 kg/m³ இன்டு வால்யூம். எவ்வளோ வால்யூமுக்கு கேட்டிருக்காங்க? 1 மீட்டர் கியூப் ஆஃப் காங்கிரீட்டுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ 1 மீட்டர் கியூப் இன்டு வெட் வால்யூம் ஆஃப் சிமெண்ட் என்னது? 0.22 மீட்டர் கியூப். ஓகேவா? அப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 316.8 kg. இன் டர்ம்ஸ் ஆஃப் பேக்ஸில் தான் நம்ம சிமெண்டோட குவான்டிட்டியை இன் டர்ம்ஸ் ஆஃப் பேக்கில் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 1 பேக் ஆஃப் சிமெண்டோட வெயிட் வந்து 50 kg. ஓகேவா? இங்கே எவ்வளோ கால்குலேட் பண்ணியிருக்கோம் நம்ம? 316.8 kg. ஓகேவா? அப்போ 316.8 kgயை 1 பேக் ஆஃப் சிமெண்டோட வெயிட்டால் டிவைட் பண்ணினா எனக்கு எவ்வளோ பேக் தேவைன்னு கிடச்சிரும். தட் இஸ் 6.33 பேக்ஸ் தான் ஆன்சர். ஓகேவா? இப்போ நீங்கள் வெயிட் கால்குலேட் பண்ணும்போது காங்க்ரீட்டோட வால்யூம் வந்து 1 cubic feet கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் மீட்டர் கியூப்க்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்காக 35.28ஆல் டிவைட் பண்ண வேண்டியது இருக்கும். இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மெஷர்மெண்ட் ஃபார் டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒர்க் இஸ் டிஃபைன்ட் அண்ட் கேரிட் அவுட் as per which IS code? Option C is the right answer. IS 1200 1974. ஓகேவா? IS 456 1978 is for plain and reinforced concrete and IS 269 1976 for ordinary Portland cement. Question: which of the following is not applicable in contract as far as security deposit is concerned? security deposit concern பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? நம்ம வந்து டெண்டர், இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்குங்க நான் டெண்டர் கொடுத்து டெண்டரை வாங்கிட்டேன். ஓகேவா? டெண்டர் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் சம் அமௌண்ட் வந்து நம்ம டெபாசிட் பண்ணுவோம். அதுதான் செக்யூரிட்டி டெபாசிட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போது தேட் அமௌண்ட் இஸ் டிபெண்ட் அப்பான் த டெண்டட் அமௌண்ட். ஓகேவா? அது டெண்டட் அமௌண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ரீஃபண்டபிள் ஆஃப்டர் மெயின்டெனன்ஸ் பீரியட். மெயின்டெனன்ஸ் பீரியடுக்கு அப்புறமா அந்த மணியை வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அமௌண்ட் கேன் பி வித்ஹெல்ட் ஃப்ரம் எனி அதர் கான்ட்ராக்ட் வித் த சேம் கிளைண்ட். இப்போது ஒரு டெண்டர் ஒர்க்குக்கு நான் ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதே கிளைண்ட்டுக்கு நான் இன்னொரு ஒர்க் பண்ண போகிறேன்னா, நான் ஏதாவது ஒர்க் அக்ரிமெண்ட் போட்டிருந்தேன்னா இந்த இதுக்கு டெபாசிட் பண்ண மணியை அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அப்படி எதுவும் இல்லை கான்ட்ராக்டில். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டினே விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அப்ளிகபிள் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? அமௌண்ட் கேன் பி withheld ஃப்ரம் எனி அதர் கான்ட்ராக்ட் வித் த சேம் கிளைண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின்: earnest money is generally asked to be deposited at the time of submission of bid. ஆப்ஷன் பி. டெண்டர் டாக்குமெண்ட் நம்ம சப்மிட் பண்ணும்போது சம் அமௌண்ட் டெபாசிட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுதான் ஏர்னஸ்ட் மணி டெபாசிட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். செக்யூரிட்டி மணி டெபாசிட்ங்கிறது நம்ம ஏலம் விட்டு நமக்கு அது கிடச்சிருச்சு. ஓகேவா? அந்த டெண்டரர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா சம் அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணுவோம். அதுதான் செக்யூரிட்டி மணி டெபாசிட். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின்: ஃபார் அ கான்ட்ராக்ட் டு பி வேலிட், பார்ட்டிஸ் டு த கான்ட்ராக்ட் ஷுட் பி competent, proper proposal and its acceptance, free consent of parties involved in the agreement, lawful consideration தான். ஓகேவா? எல்லாமே கரெக்ட் ஆன்சர். ஸோ all the above. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின்: while submitting a tender, the contractor is required to deposit some amount with a department as guarantee for the tender. It's known as earnest money deposit. Option B is the right answer. Next question: the system in which the owner acquires land, prepare drawing, estimation and the contractor execute the work, operate and collect fee from the users till the full cost is realized is known as BOT. Option B is the right answer. Next question: a fund which is gradually accumulated and set aside to reconstruct the property after the expiry of its period of utility is known as sinking fund. Option D is the right answer. Okay, இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா இருக்குது. I = SI / 1 + I⁴ (n - 1).
annual installment. S வந்து total amount of sinking fund. Small ஐங்கிறது rate of interest. Nங்கிறது number of years required to create a sinking fund. ஒரு பில்டிங்கை நான் 30 lakhsக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இந்த பில்டிங்கை நான் வாடகைக்கு விடலாம், இல்லைனா வந்து நானே கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அந்த பில்டிங்காக சம் அமௌண்ட் என்ன பண்ணியிருப்பேன், ஒவ்வொரு வருஷமும் நான் பே பண்ணி பேங்க்கில் டெபாசிட் பண்ணிகிட்டே வரேன். அந்த பில்டிங்கோட லைஃப் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறமா, அதாவது 50 years ஆயிடுச்சுன்னா சம் அமௌண்ட் வந்து எனக்கு நான் பேங்க்கில் பே பண்ணல அந்த அமௌண்ட்லேருந்து எனக்கு கிடைக்கும். ஓகேவா, நான் டெபாசிட் பண்ண அமௌண்ட் வந்து எனக்கு கிடைக்கும். அந்த அமௌண்ட்டை வச்சு நான் அந்த பில்டிங்கை இடிச்சிட்டு நியூ பில்டிங் கட்டலாம். ஓகேவா, எவ்வளோ அமௌண்ட் வந்து எனக்கு கிடைக்குது அதுதான் சிங்கிங் ஃபண்டுன்னு சொல்லுவோம். அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஃபார்முலா பார்த்தோம். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின். த எக்ஸவேஷன் எக்ஸீடிங் 1.5 meter in width and 10 square meter in plan area with a depth not exceeding 30 centimeter is. The excavation exceeding 1.5 meter in width and 10 square meter in plan area with a depth not exceeding 30 centimeter is termed as surface excavation. Excavation work பண்ணுறோம், அதோட width வந்து 1.5 meter இருக்கலாம், இல்லை அதை எக்ஸீட் பண்ணலாம். பிளான் ஏரியா வந்து 10 square meter இருக்கலாம், ஆனால் டெப்த்து வந்து 30 centimeterயே எக்ஸீட் ஆகக்கூடாது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணுற எக்ஸவேஷன் ஒர்க் என்ன சொல்லலாம், சர்ஃபேஸ் எக்ஸவேஷன் சொல்லுவோம். ஓகேவா, ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நார்மலாக கார்டன் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி எக்ஸவேஷன் ஒர்க் தான் பண்ணுவோம். ஓகேவா, ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்லேருந்து பார்த்தோம். அதாவது செக்யூரிட்டி மணி டெபாசிட், ஏர்னர்ஸ் மணி டெபாசிட், இதெல்லாமே வந்து நமக்கு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்லேருந்து இருக்கும். அதை தவிர்த்துட்டு ரிமைனிங் கொஸ்டின் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் பார்ப்போம். ஓகேவா, முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து கொஸ்டின்ஸ் எல்லா சப்ஜெக்டோட கொஸ்டின்ஸும் நம்ம பார்க்கலாம். While submitting a tender, that a contractor is required to deposit some amount with that department as guarantee for this tender, known as earnest money deposit. Option B is the right answer. டெண்டர் டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணும்போது சம் அமௌண்ட் வந்து அவங்க வந்து டெபாசிட் பண்ண வேண்டியது இருக்கும் கான்ட்ராக்டர், அதாவது ஏர்னஸ் மணி டெபாசிட்னு சொல்லுவோம். இது வந்து எஸ்டிமேட்டட் காஸ்ட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கலாம், 2% இருக்கலாம். ஓகேவா, செக்யூரிட்டி மணி டெபாசிட்ங்கிறது டெண்டரர் வந்து அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து கான்ட்ராக்டர் வந்து சம் அமௌண்ட் டெபாசிட் பண்ணுவாங்க, அது வந்து செக்யூரிட்டி மணி டெபாசிட். ஓகேவா, ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த செக்யூரிட்டி மணி டெபாசிட் வந்து டெண்டட் அமௌண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னா 10% இருக்கலாம். ஓகேவா, ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் இப்போ நல்லா தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். டூரிங் த கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் ப்ரைஸ் வேரியேஷன் கிளாஸ் இன் கான்ட்ராக்ட் கேட்டர் டு வேரியேஷன் இன் காஸ்ட் ஆஃப் த மெட்டீரியலாக இருக்கலாம் ஆர் லேபர் எலிமெண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். சிலபஸ் வைஸ் எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணுங்கள். எல்லா டாப்பிக்கும் ஜஸ்ட் என்னென்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸுக்கும் நீங்கள் வந்து டெக்னிக்கல் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதுவும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, அப்கமிங் கிளாஸில் நம்ம எல்லா சப்ஜெக்டோட கொஸ்டின்ஸுமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Earthwork excavation normally lead and lift is considered for preparation of road estimate is 30 meter and 1.5 meter. ஓகேவா, ஒரு இடத்துலேருந்து நம்ம எக்ஸவேட் பண்ணி இன்னொரு இடத்துல கொட்டுவோம். ஓகேவா, அப்போது அதோட சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கலாம், ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்து 30 மீட்டராக இருக்கலாம். அதான் வந்து லீடுன்னு சொல்லுவோம். லிஃப்ட்டுங்கிறது நம்ம கொட்டி வைப்போம்ல, அந்த ஃபர்ஸ்ட் லிஃப்ட் வந்து 1.5 மீட்டராக இருக்கலாம். ஓகேவா, 30 meter and 1.5 meter. Option A is the right answer. Next question. The chart which gives an estimate about the amount of material handling between various workstation is known as travel chart. Option C is the right answer. The chart which gives an estimate about the amount of material handling between various workstation is known as travel chart. Option C is the right answer. Next question. In PWD, a tender is called or and on behalf of the governor of the state. Option C is the right answer. Next question. What is the first step for the approval of work? Administrative approval. Option C is the right answer. The first step for the approval of work is administrative approval. Next question. For preparation of estimate, what is required? Specification, rate of items, drawing. எல்லாமே தான். So option D is the right answer. Next question. The unit of measurement is square meter in case of pointing work. Option A is the right answer.
ஆர்சிசி ஸ்ட்ரக்சருக்கு வந்து கியூபிக் மீட்டரில், சிமெண்ட் காங்கிரீட் இன் ஃபவுண்டேஷனும் கியூபிக் மீட்டர் தான், ஹாலோ காங்கிரீட் பிரிக் வாலும் இன் cubic meter தான். ஓகேவா? ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த டோட்டல் லென்த் ஆஃப் த பார் ஹேவிங் அ ஹூக் அட் போத் த எண்ட் இஸ். ஒரு எண்டில் இருந்துச்சுன்னா எல் ப்ளஸ் 90, போத் எண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எல் ப்ளஸ் 80. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த கவர்ட் ஏரியா ஆஃப் த பில்டிங் மெஷர்ட் அட் த ஃப்ளோர் லெவல் இஸ் கால்ட் plinth ஏரியா. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அதாவது பில்டிங் வந்து எவ்வளோ ஏரியாவை கவர் பண்ணியிருக்கு, கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பில்டிங், அதான் plinth ஏரியா. ஓகேவா? ஓப்பன் டு ஸ்கை பார்ட் வந்து இதில் வந்து இன்க்ளூட் ஆகாது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், த சென்டர் லைன் மெத்தட் இஸ் ஸ்பெஷலி அடாப்டட் ஃபார் எஸ்டிமேட்டிங். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். சர்க்குலர், ஹெக்ஸகன் அண்ட் அதர் ஜியோமெட்ரிக் ஷேப்ஸ். த சென்டர் லைன் மெத்தட் இஸ் ஸ்பெஷலி அடாப்டட் ஃபார் எஸ்டிமேட்டிங் சர்க்குலர், ஹெக்ஸகன் அண்ட் அதர் ஜியோமெட்ரிக்கல் ஷேப். Next question, in estimation the quantities of the following items are the same in, that is plastering and whitewashing. ஓகேவா? ரெண்டுமே இன் மீட்டர் ஸ்கொயரில் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த குவான்டிட்டி ஆஃப் த ஸ்டீல் பார் இன் பார் பெண்டிங் ஷெட்யூல் இஸ் கால்குலேட்டட் இன் கிலோகிராம். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். குவிண்டால் இல்லைனா கிலோகிராமில் மெஷர் பண்ணுவோம். இங்கே கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த plinth projection for the wall is calculated as. ஆப்ஷன் ஏ. The plinth projection for the wall is calculated as. Option A is the right answer. Half the difference between breadth of the plinth. ஓகேவா? capital B minus small b divided by 2. capital B ங்கிறது plinth ஓட breadth, small b ங்கிறது wall ஓட breadth. ஓகேவா? divided by 2 போட்டிங்கன்னா ஒரு அந்த projected அந்த plinth ஓட measurement கிடச்சிடும். ஓகேவா? பிக்சர் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ plinth லெவல்லேருந்து நம்ம வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அந்த வாலோட ரெண்டு பக்கமும் ப்ரொஜெக்ட் ஆகிருக்க போர்ஷன் தான் நம்ம வந்து plinth ப்ரொஜெக்ஷன் சொல்லுவோம். அதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போது plinthோட பிரெட் வந்து கேபிட்டல் பின்னு எடுத்துக்கலாம், வாலோட பிரெட் வந்து ஸ்மால் பி. அப்போது நீங்கள் வந்து plinthோட பிரெட்லேருந்து வாலோட பிரெட்டை மைனஸ் பண்ணிங்கன்னா அந்த ப்ரொஜெக்டட் மெஷர்மெண்ட் நம்மளுக்கு கிடச்சிடும். ஓகேவா? கேபிட்டல் பி மைனஸ் ஸ்மால் பி டிவைடட் பை 2 போட்டோன்னா அந்த ஒரு போர்ஷன் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கிறதோட மெஷர்மெண்ட் கிடச்சிடும். ஓகேவா? அந்த plinth projection எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறது. Question, direction for opening in measurement of plastering is not done if the area of the opening is less than 0.5 meter square. ஓகேவா? directionனா என்னது? ஒரு வாலே இருந்துச்சுன்னா அந்த வால் வந்து ஃபுல்லாக பிரிக் ஒர்க்கால் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதில் வந்து ஒரு ஓப்பனிங் ஏரியா இருக்குது, தட் இஸ் ஒரு டோரே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது டோட்டல் வாலோட மெஷர்மெண்ட்டை நான் பண்ணிவிட்டு அதை டோரோட மெஷர்மெண்ட்டை வந்து நான் டிடெக்ட் பண்ணியிருப்பேன். ஓகேவா? அதுதான் இப்போது இங்கே கொடுத்துருக்கிறது என்னென்னா, பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணும்போது ஒரு ஸ்மால் ஓப்பனிங் இருக்குது, அதாவது 0.5 மீட்டர் ஸ்கொயருக்கும் கம்மியான ஓப்பனிங் இருக்குது. அதை நான் வந்து மைனஸ் பண்ணலை, ஏன்னா அது வந்து 0.5 மீட்டர் ஸ்கொயருக்கும் கம்மியாக இருக்குது. ஓகேவா? 0.5 மீட்டருக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம டிடெக்ட்